ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சாய்ராம். நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் நம் ஷிரடி சாய்பாபாவின் ஒரிஜினல் புகைப்படம். இந்த புகைப்படம் பாபா உயிருடன் வாழ்ந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரே புகைப்படம். சுமார் 1903 ஆண்டு பூனே நகரை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஸ்ரீ காஷிநாத் கோட்டே அவர்கள் ஷிரடி கிராமத்திற்கு வந்து பாபா துனிமா முன் அமர்ந்திருந்த போது எடுத்த புகைப்படம் இது ஒன்றே ஆகும். இதுதான் இன்று உலகம் முழுவதும் சாய் பக்தர்களால் மனதில் ஒளிரும் அந்த உண்மையான புகைப்படம், பாபாவுடைய ஒரிஜினல் புகைப்படம். சாய்ராம். துனிமா என்பது நம் ஷிரடி சாய்பாபா தாமே தமது கைகளால் ஏற்றி வைத்த புனித நெருப்பு. அது சாதாரண தீ அல்ல, அது ஒரு ஆன்மீக சக்தியின் சின்னமாகும். இந்த தீயில் இருந்து வரும் உதி அல்லது பாபாவின் கரங்களால் வழங்கப்பட்ட புனித சாம்பலாகும். இன்று வரைக்கும் சாய் பக்தர்களுக்கு புனிதமாக பகிரப்படுகிறது. அது நோய்களுக்கு மருந்தாகவும் நம் அனைவருக்கும் துன்பங்களை போக்கும் மருந்தாகவும் மனக்கவலையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் மனதை தேற்றும் ஒரு சஞ்சீவினியாகவும் பாபாவின் கரங்களால் வழங்கப்பட்ட உதி இன்றளவும் ஷிரடியில் துவாரகா மாயில் புனித நெருப்பிலிருந்து வரும் உதி நம் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. நம்முடைய ஷிரடி சாய்பாபா சொன்னார்கள், இந்த துணியில் என் உயிர் இருக்கிறது, அது ஒருபோதும் அணையாது. சாய்ராம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட பிறகு அதன் முதல் பிரிண்ட் சாய் மகாபக்தர் தாமு அண்ணா ரஸ்னே அவர்களின் அகமத் நகர் கடையில் வைக்கப்பட்டது. அவர்தான் அந்த புகைப்படத்தை பாதுகாத்து வைத்திருந்தார். இன்று அதன் நகல் ஷிரடி சாய் மியூசியம் மேல்தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பாபா துனிமா முன் அமைதியாக அமர்ந்திருக்கும் அந்த முகம் கருணை நிறைந்தது. இந்த புகைப்படத்தில் பாபாவின் கண்கள் நம்மை நேராக பார்க்கிற பொழுது நம்முடன் பாபாவின் புகைப்படம் நம்மிடம் பேசும். இது ஒரு புகைப்படம் மட்டுமல்ல, இது ஒரு தெய்வீக தரிசனம். இந்த புகைப்படத்தில் பாபா துவாரகா மாயில் அமர்ந்திருந்தார். பாபா ஷிரடி கிராமத்திற்கு வந்து ஒரு பழைய பள்ளிவாசலில் தங்கி பாபா அதை துவாரகா மாயி என்று அழைத்தார். அங்கேதான் இந்த துணி எரிந்து கொண்டு இருக்கிறது. பாபா ஒருபோதும் மத வேறுபாட்டை பார்க்கவில்லை. இந்துவாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் எல்லோரும் அவரது குழந்தைகள்தான். பாபா சொன்னார், சப்கா மாலிக் ஏக், நம் அனைவருக்கும் கடவுள் ஒருவரே. பாபா நமக்கு வழங்கிய போதனைகள் அன்பும் சேவையும் மூலம்தான் கடவுளை அடைய முடியும். பாபா சொன்ன முக்கிய போதனைகள் நம்பிக்கை மற்றும் பொறுமை. நம்பிக்கையை கடவுளின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். பொறுமை என்பது தாமதம் அல்ல, அது தோல்வியும் அல்ல, அது ஒரு பரிசோதனை மட்டுமே. பிறருக்கு நீ உதவி செய்வதுதான் எனக்கு உண்மையான பூஜை என்று நம் ஷிரடி சாய்பாபா சொன்னார்கள். நான் உயிருடன் இருக்கிறேன், என் சமாதியிலிருந்து பூத உடல் பேசும். பாபாவுடைய சக்தி இன்னமும் நம்முள் உயிரோடு உள்ளது. இந்த புகைப்படம் 1903 ஆண்டு எடுக்கப்பட்டது. இந்த புகைப்படத்தில் பாபா துனிமா முன் அமர்ந்திருக்கிறார். பாபா அமர்ந்த நிலை முழு தியானம் போல் தெரிகிறது. பாபாவின் கண்கள் கருணையின் பெருங்கடலை நமக்கு இந்த புகைப்படத்தில் காட்டுகிறது. பாபாவின் உடலில் தெரியும் அமைதி ஒரு யோகியின் அமைதியைப் போல நமக்கு தெரிகிறது. சாய்ராம். இந்த புகைப்படத்தை பார்த்தாலே
மனம் அமைதி கிடைக்கிறது. நம்முள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பாபாவின் அந்த பார்வை நமக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக இந்த புகைப்படம் இருக்கிறது சாய்ராம். பாபாவின் புகைப்படம் நமக்கு சொல்கிறது, நீ எதற்கும் கவலைப்படாதே, நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன், என் ஆசீர்வாதங்கள் உன்னுள் எப்போதும் இருக்கும். நாம் இந்த புகைப்படத்தில் பார்க்கும்போது பாபா நமக்கு ஒரு செய்தி சொல்கிறார். உன் உள்ளத்தில் உள்ள துணியை எரியவிடு. அந்த துணி என்ன தெரியுமா? அது என் மீது வைத்திருக்கும் பக்தி, என் மீது வைத்திருக்கும் அந்த அன்பு. சாய்ராம். நம் ஷிரடி சாய்பாபாவின் இந்த புகைப்படத்தை தினமும் மனதிலே தியானம் செய்யுங்கள். பாபா நிச்சயம் நமக்கு வழிகாட்டுவார். அன்பான சாய் சகோதர சகோதரிகளே, பாபாவின் கருணை நம்மை சுற்றியே இருக்கட்டும். பாபாவின் ஆசீர்வாதம் நம் குடும்பத்தில் வாழும் அனைத்து நபர்களுக்கும் கிடைக்கட்டும். நம் மனங்களில் மகிழ்ச்சி நிறையட்டும் சாய்ராம். நல்லதே நடக்கும் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.